ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அசம்பிள்டு ஏர் கூலரு. பிபிஎல் கம்பெனி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அசம்பிள்டு மாதிரி தான் இருக்குது. ரெக்கை வந்து ஃபேன் பிளேடு வந்து உடஞ்சிட்டதுனால அது வந்து ஓவராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, ஓவர் வைப்ரேஷனு. ஸோ அதோட பிளேடு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது பிளேடு வந்து போடுறோம். மோஸ்ட்லி வந்து பிளேடு எதனால் உடையும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அது வந்து ஓவராக ஹார்ட் ஆகிடுச்சுன்னா கூட, இல்லை ஏதாவது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து சம்திங் ஏதாவது வந்து சின்ன பசங்க ஏதாவது வந்து உள்ளே விட்றதுனால அதனால் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து ஓவராக சீக்கிரம் வந்து உடையிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சம்திங் பட்டுச்சு அப்படின்னா உடஞ்சிரும், சேஃப்டி ஆகிடணும் அப்படின்ட்டு. அது ஒரு வேளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு வேளை விரலுக்கு இல்லை ஏதாவது விட்றப்போ அது வந்து அதோட ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணுறப்போ உள்ளே வந்து அந்த கீ மாதிரி இருக்கும் ஒன்று, அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ போடுற இடத்த வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா டைட்டாக வந்து திருப்பி வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அதாவது ஓவர் ஸ்பீடு வந்து ரொட்டேட் ஆகுன்றதுனால அது எந்த விதத்துலேயும் வந்து கொஞ்சம் ஷேக் இருக்கக்கூடாது, லூஸ் இருக்கக்கூடாது. நல்லா வந்து பர்ஃபெக்டாக டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து திருப்பி வந்து உடையாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ரெக்கை வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்பீடில் வந்து நமக்கு வந்து தனியாக வந்துடும், இல்லைன்னா உடஞ்சதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபிட் பண்ணியாச்சு, பக்காவாக வந்து செட் ஆச்சு கூட. இதில் வந்து 3 ஸ்பீடு வரும். அந்த ஸ்பீடு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வச்சு செக் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு கூலரு.